तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिदा जनाः. உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர், புண்ணியம் செய்தோர். கடந்த பிரசங்கத்தில் நாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் பல அறிவுரைகள் கேட்டோம், படித்தோம். இன்றைக்கும் அதை செய்வோம். கடந்த பிரசங்கத்தை நாம் பக்கம் 106 விட்டிருந்தோம். பக்கம் 106 மார்ச் 9ஆம் தேதி 1884 ஞாயிற்றுக்கிழமை பக்கம் 106 விட்டிருந்தோம். அங்கேருந்து இன்றைக்கி ஆரம்பித்து முன்னேறுவோம். ஏகாதசி விரதம் 3 வகை. முதல் வகை நிர்ஜலா ஏகாதசி. அப்படின்னா ஒன்றுமே தண்ணி கூட குடிக்காமல், தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பது. அது போன்றது தான் முற்றும் துறந்தவர்களின் நிலை. எல்லா வகையான போகங்களையும் அவர்கள் முழுமையாக விட்டுவிட்டார்கள். இரண்டாவது வகை ஏகாதசி வகை பாலும் பலகாரமும் சாப்பிடுவது. இத்தகைய பக்தன் குடும்ப வாழ்க்கையின் சாதாரண இன்பங்களை அனுபவிப்பான். மூன்றாவது பூரி உருளைங்காய் கறி என்று வயிற்றை நிரப்பிக்கொள்வது. கிடைத்தால் 7 ரொட்டியை கூட பாலில் ஊற வைத்திருப்பான். பிறகு ஒரு பிடிப்பதற்காக. மனிதர்கள் சாதனைகள், தவம் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் மனமோ காமினி காஞ்சனத்தில் மனம் போகத்தை நாடுவதால் தான் சாதனையும் தவமும் சரியான பலனை அளிப்பதில்லை. இது ரொம்ப பெரிய உண்மை சொல்கிறார் அவர். நாம் எல்லாருமே இது அனுபவிக்கிறோம். சாதனைகள் நிறையாவே பண்ணுறோம் நாம். ஆனால் அந்த சாதனை ஒன்றும் பலிக்க மாட்டேன்றது. சாதனையால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் எது மாறுதல் ஏற்படணுமோ அது ஏற்பட மாட்டேங்கிறது. அதுக்கு காரணம் சொல்கிறார் அவர். நம்ம மனம் முழுக்க அந்த சாதனையில் இல்லை. அந்த சாதனைக்கு முழுதான மனம் கொடுத்து நெஞ்சார்ந்த ஆசையோடு நம்ம மனத்தை சுத்தமாக்கணும், நம்ம இறைவனை அடையணும். அதை முக்கியமாக மனசில் வச்சுட்டு நெஞ்சார்ந்து நம்ம சாதனை செஞ்சோம்னா அது பலிக்கும். ஆனால் நாம் சாதாரணமாக மனசெல்லாம் உலகத்தை பற்றி சிந்தனை செஞ்சிட்ருக்குது. ஒரு வாயில் மாத்திரம் நம்ம கொஞ்சம் ஜபம் பண்ணுறோம், இறை நாமாவை சொல்கிறோம், இல்லை இறைவனை பற்றி பேசுகிறோம். அதை அவர் எடுத்து சொல்கிறார். அதனால தான் பலனையே அளிப்பதில்லை. உதாரணம் கொடுக்குறாரு. ஆதரா எங்கே ஜபமும் தவமும் எல்லாம் நிறைய செய்வான். கிராமத்தில் அவனுக்கு மனைவி, மக்கள், சொத்து எல்லாம் உண்டு. எனவே கூடவே தரகர் வேலையும் பார்த்து கொள்வான். இப்படிப்பட்டவர்களின் பேச்சில் உறுதி இருப்பதில்லை. மீன் சாப்பிட மாட்டேன் என்பார்கள், பிறகு தின்னவும் செய்வார்கள். பணத்திற்காக மனிதன் என்னதான் செய்ய மாட்டான். பிராமணனையும் சாதுகளையும் கூட சுமை தூக்க வைத்து விடுவான். இப்படி பணத்துக்காக எப்போவுமே மனசு சஞ்சலமாக இருந்துன்னா அந்த சஞ்சலமான மனசில் சாதனை செஞ்சாலும் ஜபம், நல்ல புத்தகத்தை படிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பலன் அளிக்க மாட்டேன்றது. ஏன்னா நெஞ்சார்ந்த ஆசை நமக்கு உலகத்தை பற்றி இருக்குது, இறைவனை பற்றி கிடையாது. இனிப்புள்ள கெட்டு போக தொடங்கின இனிப்புகளை கூட இப்படிப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். அது கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி கெட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த இனிப்பு யார் கொடுத்தாலும் அவளுக்கு அந்த பாவம் போகும்னு அர்த்தம். ஸோ பிறர் கால் கழுவிய உபயோகிக்கும் செம்பிலுள்ள
தண்ணீரை கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்படிப்பட்டவர்களுடைய செம்பை என்னால் தொடக்கூட முடியாது. யாருடைய மனசு உலகிலே மாட்டிகிட்டு இருக்கிறதோ எப்போவுமே அவர்களை அப்புறம் ஒரு காட்டுவதற்காக தோற்றுவதற்காக ஒரு சாதனை போல் செய்கிறாளோ இந்த மாதிரி மனிதர்களை எனக்கு கண்டா பிடிக்காது. அதுதான் சொல்கிறார். ஹாஜரா பணக்காரர்களை கண்டால் அருகில் கூப்பிடுவான், நீண்ட உபதேசங்களை கொடுப்பான். பிறகு அவர்களிடம், இதோ இங்கே பார்க்கிறீர்களே ராக்கால் முதலான இந்த இளைஞர்கள், இவர்கள் ஜபம் தவம் ஒன்றும் செய்வதில்லை, இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓடி திரிகிறார்கள், அவ்வளவுதான் என்பார். அது ஒரு நோக்கத்தில் உண்மைதான். அவர்கள் இவனை போல் உட்காந்து 10 பேர் முன்னால் மணிக்கணக்காக ஜபம் பண்ணது கிடையாது. அவன் ஜபம் பண்ணாலும் அவர் ரகசியமாக உட்காந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் ராத்திரியெல்லாம் ஜபம் பண்ணிருப்பான், அது யாரும் பார்க்க முடியாது. ஸோ இவன் நினைக்கிறான் ஒன்றுமே பண்ணுறதில்லைன்னு. அவன் இவனை காட்டு 10 மடங்கு நல்லா பண்ணிகிட்ருக்கா, அந்த நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்படியெல்லாம் அவன் ஹாஜரா பணக்காரர்கிட்ட அவன் சொல்லிப்பான், தன்னை ஒரு பெரியவனு காட்டிக்கிறதுக்காக. சிலர் மலை குகைகளில் வாழ்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணன் எடுத்து சொல்கிறாரு. உடம்பில் சாம்பல் பூசிக்கொள்கிறார்கள், உண்ணா நோம்பு இருக்கிறார்கள், பலவிதமான கடின சாதனங்களையும் செய்கிறார்கள். ஆனால் உள்ளே மனம் காமினி காஞ்சனை நாடுகிறது. வெளியில் இதெல்லாம் போட்டுக்கிற வேஷம், இந்த வேஷம் போட்டுட்டா என்ன இருக்குது, மனசு காமினி காஞ்சத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நான் ஷீ என்று சொல்வேன். அவளை கண்டால் எனக்கு பிடிக்காது. யார் காமினி காஞ்சனத்தை நாடாமல் உண்டு உடுத்தி ஆனந்தமாக திரிகிறார்களோ அவர்களே பாக்கியசாலிகள் என்பேன். அவன் ஆத்திரா சொன்னானோ இல்லையோ, இந்த ராக்காலெலாம் ஒருமித்து உண்டு திரிகிறாப்ப அங்கே இங்கே சாதனை செய்யலைன்னு ராமகிருஷ்ணன் சொல்லி அவன் பண்ணுறது சரி. என்ன, அவன் மனசு இறைவனில் இருக்குது. அவன் இங்கே தெரிஞ்சிருந்தால் கூட அவங்க முன்னால் ஜபமும் தியானமும் செய்யவே போனாலும் கூட மனசு அவர்களுக்கு இறைவனில் ஈடுபட்டிருக்குது. ஆகவே அவர்களை நான் பாராட்டுவேன். இது வெளியில் நான் ஜபம் பண்ணுறேன்னு காட்டிட்டு மனசுக்குள்ளே இறைவனை விட்டு உலகை சிந்தனை செய்கிற வேலை எனக்கு பிடிக்காது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். மணிமல்லிகை காட்டி, இவருடைய வீட்டில் சாதுகள் படமே கிடையாது. சாதுகளின் படத்தை வைத்தால் தெய்வ நினைவு எழும். மணிமல்லிகை அவரை பற்றி சொல்கிறார். மணிமல்லிகை இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்கிறார். இருக்கிறது. பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்ற வெள்ளைக்கார பக்தை ஒரு படம் நந்தினி அறையில் இருக்கிறது. இன்னொரு படம் இருக்கிறது, அதில் நம்பிக்கை எனப்படும் மலையை ஒருவன் பற்றி கொண்டிருக்கிறான். கீழே ஆழங்காண முடியாத பெரிய கடல். நம்பிக்கையை விட்டால் கடலில் விழ வேண்டியதுதான். வேறொரு படத்தில் மணமகள் வருவாள் என்று கன்னிய பெண்கள் பலர் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி உறங்காமல் காத்திருக்கிறார்கள். ஒருத்தி உறங்கிவிட்டால் அவளால் பார்க்க முடியாது. இங்கு இறைவனே மகனாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஸ்ரீராமகிருஷ்ணன் சிரித்தபடி, ஓ அது நல்லது, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இதெல்லாம் இந்த கிறிஸ்து தர்மத்தை பற்றி கிறிஸ்துவர்கள் போயிட்டுருக்க பெயிண்டிங்கள். அந்த சித்திரத்தை அந்த காலத்தில் ஒரு பெரிய ஃபேஷன். கிறிஸ்தவர்கள் தான் அவளை நினச்சிப்பா. கிறிஸ்தவர்கள் தான் வெஸ்டர்னர்ஸு, மேலை நாட்டுக்காரர்கள் தான் பிரிட்டிஷ்காரர்கள் தான் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கோம் ராஜாக்கள் மகாராஜாக்கள். இப்படி அந்த தாச விருத்தி மனசில் வந்துடுத்து. அதுக்குள்ள அவளுக்கு சந்தோஷம் உண்டு பண்ணுறதுக்காக அவர்கள் எழுதியிருக்கிற அந்த ஓவியங்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சுப்பா. அவர் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் அந்த மாதிரி தான் ஓவியங்கள் அவர் கொண்டு வந்து வச்சிட்ருக்கார்.
அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். ஓ, அது நல்லது. ஏன்னா பிரார்த்தனை பண்ணுறா, யார் பிரார்த்தனை பண்ணால் அது பகவான் தான் பிரார்த்தனை பண்ணுறார். அதனால அது நல்லது. மணிலால் நம்பிக்கை மரம், பாவ புண்ணிய படம், பாவ புண்ணிய படம், இப்படி இன்னும் பல படங்கள் உள்ளன. ஸ்ரீராமகிருஷ்ணன் பவனாத்திடம் எல்லாம் நல்ல படங்கள், ஒரு முறை சென்று பார்த்து வா, இந்த பக்தரை சொல்கிறார். குருதேவர் சிறிதுமே மௌனமாக இருந்தார். பிறகு கூறினார், சில வேளைகளில் இந்த மாதிரி விஷயங்களை நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அப்போது இவையெல்லாம் எனக்கு பிடிப்பதில்லை. ஆரம்பத்தில் பாவத்தையும் பற்றியும் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதையும் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும். ஆனால் இறையருளால் அவர் மீது பக்தி ஏற்பட்டு விடுமானால், ராக பக்தி தோன்றிவிடுமானால், அப்போது பாவ புண்ணியங்கள் எல்லாம் அடியோடு மறந்து போகின்றன. அதன் பிறகு விதிமுறைகள், சாஸ்திரங்கள் இவற்றிலிருந்து அகன்று விடலாம். பச்சாத்தாபம், பிராயச்சித்தம் போன்ற முயற்சிகளும் இருப்பதில்லை. வளைந்து செல்லும் ஆற்றின் வழியே மிகுந்த சிரமப்பட்டு போய் சேர வேண்டிய இடத்திற்கு செல்வது போனது இது. ஆனால் வெள்ளம் வந்து எங்கும் நீர் நிறைந்திருக்கும் போது சுற்றி வளைத்து போகாமல் நேராகவே போக முடியும். நிலம் அப்போது மூங்கிலளவு நீரில் மூழ்கியிருக்கும். ஒரு உதாரணம் கொடுத்தார். வெள்ளம் வந்து கொடுத்துன்னா நாம் அந்த பாதை, கால் நடந்து பாதையை பற்றி சுற்றி போக வேண்டியதில்லை. நேராக ஒரு படகுல உட்காந்து நேராக போய் நம்ம கிராமத்துக்கு போயிடலாம். அதே போல் இறை பக்தி வந்துடுத்துன்னா அப்போ பிராயஷ்சித்தமோ பாவம் புண்ணியம் இதை பற்றி சிந்தனை செய்கிறதோ வேண்டியதே இல்லை. ஏன்னா பகவான் தான் இந்த பாவமும் புண்ணியமும் இந்த பிராயஷ்சித்தம் இதெல்லாம் அவருக்காக தான் நாம் பண்ணுறோம். அவர் நேஷன் நமக்கு வந்துடுத்துன்னா, அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த யாருக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்? யார்கிட்ட போய் நான் தவறு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க கேட்கணும். அந்த நேசத்தில் இறை பக்தியில் அப்போது அந்த பிராயச்சித்தம், மன்னிப்பு கேட்கறது, அவர்கிட்ட கெஞ்சி நிற்கிறது ஒன்றுமே வேண்டியதில்லை, தானாக போயிடும். அதனால தான் நல்ல பக்தர்கள் இந்த பிராயச்சித்தத்துக்காக போக மாட்டா. என்னமோ நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்கு ரொம்ப உழலும் மாட்டான். அவர் சொல்லுவேன், தப்பாயிடுத்து இறைவா, இனிமேல் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு சரியான வழிகாட்டு. எனக்கு சக்தி இல்லாததுனால நான் தவறு செஞ்சுட்டேன், நீ எனக்கு சரியான ஞானம் கொடுத்துருந்தீ, எனக்கு தவறு செஞ்சிருப்பேனா? ஆகவே நீ தயவு செஞ்சு எனக்கு ஞானம் கொடு. அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தான் நிம்மதியாக இருப்பான். அதை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். இறை பக்தி வந்துடுத்துன்னா இதுக்கெல்லாம் தேவையில்லை. பாவம் புண்ணியம் பிராயச்சித்தம் இதெல்லாம் நம்ம அதிகமாக அது தலையில் ஏற்றுக்க வேண்டியதில்லை. ஆரம்ப நிலையில் அதிகம் சுற்ற வேண்டியிருக்கிறது, மிகுந்த கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. ராகபக்தி தோன்றிவிட்டால் வழி எளிதாகி விடுகிறது. அறுவடை முடிந்த பிறகு வயலின் குறுக்கே நடந்து எளிதாக கடந்து விடுவதை போன்றுது. அறுவடை முடிஞ்சிட்டுன்னா அப்போ வளைச்சல் ஒன்றும் கிடையாது. நேராக ஒரு கிராமத்தின் வரைக்கும் அந்த நிலத்து மாரி போயிடலாம். எந்த இடத்துல முதல்ல வளைச்சல் இருந்ததோ அந்த இடத்துல நேராக போயிடுது. இப்போது அது வளைச்சல் இருக்கிறப்போ அப்போ அதை சுற்றி போன மாதிரி இருந்தது. அறுவடைக்கு முன்போ வரப்பு வழியாக சுற்றி செல்ல வேண்டும். இப்போது எந்த வழியிலும் போக முடியும். வழியில் ஓரிரு தடைகள் இருக்கலாம். எனவே காலில் செருப்பு அணிந்து கொண்டால் எந்த கட்டமும் இல்லை. நீங்கள் போகலாம். இப்போ தான் அறுவடையாக இருக்குது, தான் காலெல்லாம் குத்துமே. அந்த பயிர் அடியிலேருந்து அந்த செடிகள் கொஞ்சம் மொட்டு போல் இருக்கும். அந்த காலில் அடிப்படுமே, இல்லை குத்துமே சொல்லலாம். அதுக்கு செருப்பு போட்டு போகிறேன். அப்போ எப்போ எந்த வழியில் வரணும் போகலாம். காலில் செருப்பு அணிந்து கொண்டால் எந்த கஷ்டமும் இல்லை. விவேகம், வைராக்கியம், குருவின் உபதேசத்தில் நம்பிக்கை இவையெல்லாம் இருக்குமானால் எந்த துன்பமும் இல்லை. அதுதான் செருப்பு போல.
விவேகம், வைராக்கியம், குருவின் உபதேசங்களில் நம்பிக்கை இது இருந்தவனுக்கு நேராக பக்தி உண்டாயிடும். அவன் அப்போ பச்சாத்தாபமோ அதுவும் பாவமும் புண்ணியமும் இதெல்லாம் சிந்திக்க வேண்டியதில்லை, நேராக இறைவன்கிட்ட போவான். மணிலா சுவாமி, தியானத்திற்கான விதி முறைகள் என்ன? எங்கே தியானம் செய்ய வேண்டும்? எங்கே என்ன யோகத்தில் எந்த சக்கரத்தில் தியானம் பண்ணணும்? ஸ்ரீராம்கிட்ட இதயம்தான் மிக சிறந்த இடம். இதயத்தில் தியானம் செய்யலாம் அல்லது சஹஸ்ராரத்தில் தியானம் செய்யலாம். சஹஸ்ராரம் தான் உச்சித்தலை மேலே இருக்கக்கூடிய 7வது சக்கரம். அது அந்த சஹஸ்ராரத்தில் தியானம் பண்ணலாம். அது இல்லாத போனால் இதயத்தில் பண்ணலாம். இது 5வது 4வது சக்கரம். முதல் 3 சக்கரம் தான் சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அப்புறம் 3 சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம். அதற்கு பிறகு தான் இந்த இதய சக்கரம் வரும். இதய சக்கரம் இது அனாஹத சக்கரம். அதுக்கப்புறம் விசுத்த சக்கரம் கழுத்தில். அதுக்கப்புறம் ஆஜ்ஞா சக்கரம் 2 புருவுக்கு முதல்ல, 2 புருவத்துக்கு நடுவில் ஆஜ்ஞா சக்கரம். 6 சக்கரம் கீழே. அது 7வது சக்கரம். அது சாதாரணமாக சக்கரம் சொல்ல மாட்டான், அங்கே போச்சுன்னா சமாதி ஆகிடும். ஆகவே அந்த 7வது சக்கரம் சொல்கிறாரு, அதில் கூட நாம் தியானம் பண்ணலாம். சாதாரணமாக குரு தியானம் இங்கே பண்ணுவார். குரு தியான இடத்துல குரு தான் எல்லாமே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, எல்லா தேவதைகளும் குருக்கள் இருக்கா. ஆகவே எந்த தேவதை வேணுமானாலும் அந்த சஹஸ்ராரத்தில் தியானம் பண்ண முடியும். அது சொல்ல சஹஸ்ராரத்தில் தியானம் செய்யலாம். இவை முறைப்படி செய்யக்கூடிய தியானம், இவை சாஸ்திரத்தில் உள்ளன. இந்த இதய சக்கரமும் சஹஸ்ரார சக்கரமும் இரண்டும் சாஸ்திரத்தில் உள்ளன. ஆனால் உங்களுக்கு எங்கு பிடித்திருக்கிறதோ அங்கு செய்யலாம். நீங்கள் வேறு சக்கரத்திலும் செய்யலாம். எல்லா இடங்களும் பிரம்மமயமானவையே அல்லவா? எங்குதான் அவர் இல்லை? அவர் எப்படி வேணாலும் தியானம் பண்ணலாம். ஆனால் அந்த ஈடுபாடு இருந்ததுன்னா போகிறோம், அந்த மன ஏக்கம் இருந்ததுன்னா போகிறோம். அதனால எந்த சக்கரத்தில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். சக்கரன்னே சாதாரண மக்களுக்கு தெரியாது. அப்போ அவர் பகவான் இருக்கிற போல சிந்தனை செய்கிறார். அந்த சிந்தனை வெளியே இருக்க போல சிந்தனை பண்ணுவோம். அது உள்ளே இருக்கிறதுன்னா நம்ம இதயத்திலும் சிந்தனை பண்ணுவோம், கண்ணுக்கு நடுவையும் 2 புருவத்துக்கு நடுவையும் சிந்தனை பண்ணுவோம், தலை மேலேயும் சிந்தனை பண்ணுவோம். நமக்கு தெரியாது சக்கரம் எங்கன்னு. ஆனால் இறைவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்காது நம்ம உடலில். அப்படி நினைச்சுன்னா பண்ணுறவா உண்டு. அதுக்கும் பலன் உண்டு. பூலோகம் பாத்தாளம் எல்லாவற்றையும் பலிச்சக்கரவர்த்தியிடம் ஸ்ரீமன் நாராயணர் 3 அடிகள் கேட்டார். பூலோகம் பாத்தாளம் எல்லாவற்றையும் அளந்து விட்டார். அப்போது ஏதாவது பாக்கி இருந்ததா? எந்த அசுத்தமான இடமும் கங்கை கரை போல் புனிதமானதே. இந்த எல்லாமே இறைவனுடைய விராட் அருவம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு புராணத்து அந்த பலி ராஜா அந்த கதையில் அந்த பலி கிட்ட அது 3 அடி வேண்டும் நிலமனு கேட்டார். அது இறைவனே இந்த 3 அடி அளந்துட்டார். சொர்க்கம் ஒரு பக்கம், பாத்தாளம் ஒரு பக்கம், அப்புறம் மீந்து இருக்க எல்லா லோகங்களும் இன்னொரு காலம். அப்படி இந்த உலகத்தில் எந்த இடமும் கிடையாது எங்கே பகவானுடைய பாதார பிந்தம் கிடையாது. எங்கே எல்லா இடத்துலையும் ஒரு பாதமாக தான். ஆகவே எல்லாமே புனிதமான இடம். எங்கேயானால் நம்ம மனசை வச்சு தியானம் பண்ணலாம். அருவத்தியானம், உருவத்தியானம். அருவத்தியானம் மிகவும் கடினம். அந்த தியானத்தில் எதையெல்லாம் பார்க்கிறாயோ கேட்கிறாயோ அவையெல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. சொந்த இயல்பு பற்றிய சிந்தனை மட்டுமே உள்ளது. அந்த சிந்தனையில் ஆழ்ந்து சிவன் நடனமாடுகிறார். நான் யார், நான் யார் என்று கேட்டபடியே ஆடுகிறார். நான் யார், நான் ஆன்மா. அந்த ஒரு ஞானம் வந்துருக்குன்னா
ஆன்மா தான் ஒரு ஆனந்தத்தின் பொக்கிஷம், அனந்தமான ஆனந்தம். அந்த ஆனந்தம் கிடைச்சிட்டதால நடனம் ஆடுறார், குதிக்கிறார் ஆனந்தத்தில். குழந்தைகள் குதிக்கும், குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னா அதுக்கு தடுத்துக்க முடியாது, குதிக்கும். அதை போல் சிவனும் தன்னுடைய ஆன்மாவை சாட்சாத்தாரம் பண்ணிட்டு அந்த அனந்தமான ஆனந்தத்தை தடுக்க முடியாது, குதிக்கிறார், நடனம் ஆடுகிறார். இதை சிவயோகம் என்கின்றார். இதையே இத்தகைய தியான வேளையில் பார்வை கபாலத்தில் இருக்க வேண்டும். இது அல்ல இது அல்ல என்று உலகத்தை ஒதுக்கிவிட்டு சொந்த இயல்பை சிந்திக்க வேண்டும். ஆன்ம சிந்தனம். பகவானே, இந்த ஆன்மாவே தான் பகவான், ஆன்மாக்குள்ளேயே பகவான் இருக்கார் அப்படி நினச்சிட்டு நானே பிரம்மம் அந்த ஒரு எண்ணத்தை வச்சுட்டு ஞான யோகம் பண்ணுறாலும் இல்லையோ அவர்களுக்கு இப்படி ஆன்ம தரிசனம் உண்டாகும். அப்போ சிவன் போல அவர் ஆனந்தத்தில் நிறைந்து அப்படி நடனமாடுவார்கள். விஷ்ணு யோகம் என்று மற்றொன்று உண்டு. மூக்கு நுனியில் பார்வை, பாதி புறமும் பாதி அகமும். உருவ தியானம் இப்படி நிகழும். உருவ தியானம் விஷ்ணுவோ சிவனோ காளியோ தேவியோ தியானம் பண்ணோம்னா உருவ தியானம் பண்ணுறோம். அப்போது மூக்கு நுனியில் சொந்த நோக்கத்தை வச்சுட்டு பாதி உள்ளே இருக்கும் மனசு, பாதி வெளியே இருக்கும். உள்ளேயும் வெளியும் நிறைந்திருக்கிற பகவான் அப்படின்னு தியானம் பண்ணுவாள். அது சில பேர் யோகிகள்லாம் சொல்லுவாள். அது சாதாரணமான ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம் உபாசகர்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். என்ன கண்ணு மூழ்கிவிட்டால் தூங்கியே போயிடுவாள். கண்ணு முழுக்க திறந்து விட்டுருந்த வெளி உலகமே தான் தெரியும், உள் உலகம் அக உலகம் தெரியாது. ஆகவே பாதி உள்ள பாதி வெளியில். அப்போ தூக்கம் வராது, அக உலகம் நாம் நினைக்க முடியும். அப்புறம் வெளியில் கண் திறந்திருந்தால் அந்த உலகத்துக்கு பக்கம் போயிடும் மனசு. பாதி மூடிருக்கிறதுனால வெளி உலகத்துக்கு மனசு போகாது. அப்படி இந்த ஆரம்ப நிலையில் இந்த மூக்கு நுனியில் நோக்கத்தை வச்சுட்டு தியானம் பண்ணுறது எளிதாக முடியும் இப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. சிவபெருமான் சில வேளைகளில் உருவ தியானத்தில் ஈடுபட்டு ராம் ராம் என்று கூறி நடனமாடுவார். மணிலால் மல்லிக் புராதன பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். பாவநாத், ராக்கால், மா ஆகியோர் அவ்வப்போதே பிரம்ம சமாஜத்திற்கு செல்வதுண்டு. ஓங்காரத்தின் விளக்கம், சரியான பிரம்ம ஞானம், பிரம்ம தரிசனத்திற்கு பிறகு உள்ள நிலை, இவைகளை பக்தர்களுக்கு விளக்கத் தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர். சப்த பிரம்மம். ரிஷிகளும் முனிவர்களும் இந்த சப்த பிரம்மத்தை அடைவதற்காக தவம் செய்தனர். சித்த நிலையை சித்த நிலை அடைந்த பிறகு அதை கேட்க முடியும். சப்த பிரம்மம் ஓங்காரம், பிரணவம்னு சொல்லுவாள். ஓம் ஓம் 3 மாத்திரை, தீர்க்கம் ரஸ்வம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது மாத்திரை இதுக்கு ஓம். ஸோ இதை கேட்க முடியும் நல்ல யோகிகள் மூலமாக. நல்ல யோகிகள் இந்த சப்தத்தை தமக்குள்ளேயே கேட்பார்கள். தொப்புளிலிருந்து தானாக மேலே கிளம்பி வருகிற அதுவே அநாகத துவனி. இந்த சப்த பிரம்மனே இந்த அநாகத துவனி. அநாகத துவனி என்னன்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுதியிருக்கா. ஸோ அந்த இதில் சாதாரணமாக நாம் கேட்குற சப்தம் இதை வைகாரின்னு சொல்லுவாள். வைகாரி சாதாரண சப்தம். நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குறப்போ இது இந்த காற்றுல ஒரு அதிர்வு ஏற்பட்டு இந்த காற்றின் அதிர்வுகள், வேவ்ஸ், வைப்ரேஷன்ஸ், இது நமக்கு சப்தமாக கேட்குறது காதில். ஆனால் இது ரொம்ப தூரமானது. இதுக்கு பின்னால் இது காட்டிலும் சூக்ஷ்மமானது சப்தம் உண்டு. அதனால தான் இது வருது. அது என்னது? அதுக்கு நாம் சாதாரணமாக இது வைகாரின்னு சொல்லுவாள். அது சாதாரணின்னு சொல்லுவாள். அது சாதாரணி இதுக்கு பின்னால் இருக்கு. மத்தியமானு சொல்லுவாள். அது மத்தியமாத்துக்கும்
அது எங்கேருந்து வருதுன்னா அதை காட்டிலும் சூக்ஷ்மமான அதிர்வுகள் உண்டு. அந்த அதிர்வுக்கே சொல்லுவா பஷ்யந்தின்னு சொல்லுவாள். பஷ்யந்தின்னா அது காட்டிலும் அதிர்வு சூக்ஷ்மமானது. அந்த பஷ்யந்தி எங்கேருந்து வருதுன்னா அது இந்த பிரணவத்திலிருந்து தான் வருது, பகவான்கிட்ட இருந்து வருது. ஸோ அதுக்கு பரான்னு சொல்லுவாள். அப்புறம் பரா பரா சப்தம், அப்புறம் பஷ்யந்தி சப்தம், அப்புறம் மத்தியமிகா மத்தியமா சக்தி ஒன்று, கடைசியில் வைகரி. இந்த வைகரி சப்தம் நமக்கு அதில் கேட்க முடியும். அதுக்கப்புறம் சூக்ஷ்மமாக போய் இந்த எத்தீரியல் வைப்ரேஷன், ஈத்தர்னா ஆகாசம், ஆகாயத்தில் வைப்ரேஷன் வருது தான் நம்ம ரேடியோ வேவ்ஸு. ரேடியோ வேவ் நம்ம காதால் கேட்க முடியாது, ஆனால் ரேடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா அதை மூலமாக கேட்க முடியும். அதை காட்டிலும் சூக்ஷ்மமானது அந்த பஷ்யந்தி, அதை காட்டிலும் சூக்ஷ்மமானது பரா. இப்படி சப்தன்றது அந்த பரான்றது இறைவனுடையிலேருந்து வரும்படியான சப்தம். அதுதான் அனாஹத் சப்தம், சப்த பிரம்மம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம இலக்கணக்காரரெல்லாம் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கா. அவள் அதை சொல்லுவாள் ஸ்போட்டம் அப்படின்னு சொல்லுவாள். பலவிதமான அதை பற்றி பெயர்கள் உண்டு. நிறைய பேர் இந்த ஸ்போட்டத்தை பற்றி, இந்த அனாஹத்தை பற்றி எழுதியிருக்கா. வெறும் ஒலியை மட்டும் கேட்பதால் என்ன பயன் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். வெறும் அந்த ஒலியை கேட்டால் ஓம்ன்றதுனால் என்ன மேலாகும்? அந்த ஓசையை பின்பற்றி சென்றால் கடலில் அடைந்து விடலாம். அலை யோசை இருந்தால் கடலும் இருக்கிறது. அதுபோல் அநாத துவனி பற்றி வாரே சென்றுமானால் அந்த துவனி குறிப்பதான பிரம்மத்திடம் சென்று சேரலாம். அதுவே பரமபதம் எனப்படுகிறது. இந்த அநாத துவனி அதே தியானம் பண்ணிட்டு மனசு அது உள்ளே லீனமாகிடுச்சுன்னா அது நேராக போய் பிரம்மஜானமாக ஆகிடும் இப்படின்னு பிரம்மஜானிகள்லாம் சொல்கிறார். ஓம், இந்த ஓமம் பிரம்மத்தினுடைய ஒரு தூல ரூபம்னு சொல்லலாம். பிரம்மம் அது காட்டிலும் சூக்ஷ்மமானது. எப்படி ஒரு நாமாவும் அந்த நாமி யாருடைய பேரோ அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாது, ஒன்றுலேருந்து ஒன்று பிரிக்க முடியாது. ராமா, ராமர் அப்படின்னு சொன்னவன அந்த ராம பகவான் அப்படி உருவம், அந்த பேர் ராமர்ன்றது. இது ரெண்டும் ஒன்றுலேருந்து இன்னொன்று பிரிக்க முடியாது. ராமர்னு சொன்னால் அந்த ராமர் உருவம் கவரும். ராம உருவத்தை பாட்டுமே ராமர் வந்துட்டாரான்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அதை போல் ஓம்ன்றதும் பரபிரம்மம். பரபிரம்மம் எல்லாமே பரபிரம்மம். பரபிரம்மே தான் இந்த உலகமெல்லாம் இருக்குது. பரபிரம்மே தான் சமாதியில் இருக்குது. எது இல்லையோ கண்ணால் தெரியலையோ அதுவும் தான், கண்ணு முள்ளால் தெரியுதோ அதுவே தான். அந்த ஓம், அந்த பிரம்மம் அது எப்படி கூப்பிடுறது? இதுவான பொருள் இருந்ததுன்னா, உண்மையான பொருள், அதுக்கு ஒரு பேர் இருக்கணுமே. பேர் இல்லாமல் கூட எப்படி நாம் அதை பற்றி சொல்ல முடியும், பேச முடியும்? அந்த ஓம்ன்றது அந்த பரபிரம்மத்துடைய பேர். பரபிரம்மத்துடைய பேரை ஓம் தஸ்ய வாச்சகா பிரணவான்னு பதஞ்சலி சொல்கிறார். இப்போ பதஞ்சலி அந்த அந்த பகவானுடைய பேர் என்ன? பிரணவா. ஓம்னு சொன்னோம்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும், எல்லா பொருளையும் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்திருக்கும். எந்த பொருளோ அதுதான் ஓம் என்ற பேரால் அழைக்கப்படுகிறது. ஓம்ன்றது வாச்சகம், பேர். அது வாட்சியம், அந்த பொருள் எதுவோ அது பகவான் தான். பகவானுடைய பேர் ஓம் அப்படின்னு அர்த்தம். அதுவே பரமபதம் எனப்படுகிறது. நான் இருக்கும் வரை இத்தகைய காட்சி கிடைக்காது. நான் நம்ம அகங்காரம் அடிச்சுட்டு இருக்க வரலும் இந்த மாதிரி ஓங்காரத்தையும் கேட்க முடியாது. ஓங்காரத்தை பற்றி கொண்டே பிரம்மத்தை அடையவும் முடியாது. எங்கு நான் இல்லையோ, நீ இல்லையோ, ஒன்றும் இல்லையோ, பலவும் இல்லையோ, அங்குதான் இந்த காட்சி கிடைக்கும். அது ஒரு உயர்ந்த ஒரு நிலையை இந்த மனுபலிக்கு சொல்லிட்டு போகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணன்.
சூரியனும் தண்ணீர் நிரம்பிய 10 குடங்களும் இருக்கின்றன. இது ரொம்ப அருமையான உதாரணம். ஒவ்வொரு குடத்திலும் சூரிய பிம்பம் தெரிகிறது. 10 குடத்தில் தண்ணீர் இருக்குது. அது உள்ள ஒரே ஒரு சூரியன் மேலே இருக்க ஆகாயத்தில் 10 பிரதிபிம்பம் தெரிகிறது. முதலில் ஒவ்வொரு குடத்திலும் சூரிய பிம்பம் தெரிகிறது. முதலில் ஒரு சூரியனும் 10 பிரதிபிம்பங்களும் தெரிகின்றன. 9 குடங்களை உடைத்து விட்டால் மீதி இருப்பது ஒரு சூரியனும் ஒரு பிரதிபிம்பமும். சரி, இவ்வளோ நம்ம புரிஞ்சிட்டோம். ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு ஜீவன். பிரதிபிம்ப சூரியனின் வாயிலாக உண்மையான சூரியனை அடையலாம். அதனால் ஜீவன் மூலமாக இறைவனை தியானம் பண்ண முடியும். நான் என்ற பொருள் இருக்குது. இது என்ன? இது நான் என்று தான் இருந்தது. உடலா, இந்த மனமா, இந்த மனத்துக்கு பின்னால் இருக்கு வேறு எதுவாகுதா, அகங்காரமா, இப்படின்னு நாம் அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே பண்ணுவானா கடைசியில் பிரம்மத்தில் போய் சேர்ந்துடுவோம். இந்த நான்ன்றது பிரம்மமே தான். அப்படியே இந்த ஜீவாத்மாவிலேருந்து போய் நம்ம பரமாத்மா போய் சேரோம். இந்த ஒரு பிரதிபிம்பத்தை பிடிச்சிட்டு இந்த பிரதிபிம்பம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு வலப்பக்கம் பார்க்குறோம், இடப்பக்கம் பார்க்குறோம், முன்னால் பார்க்குறோம், பின்னால் பார்க்குறோம். இந்த பிரதிபிம்பம் எங்கேருந்து விழுதுன்னா கடைசியில் ஆகாயத்தில் பார்க்குறோம். ஆகாயத்தில் அடே இங்கே தான் உண்மையான சூரியன் இருக்காரு, அவர் பிரதிபிம்பம். இந்த பிரதிபிம்பம் இல்லாத போனால் அந்த சூரியனை பார்த்துக்க முடியாது. கடைசிப்பட்ட குழந்தைகளுக்கு சூரியனை காட்டணுன்னா அது கீழே சுற்றிட்டு இருக்கும். அந்த சூரியன் மேலே பாடுறா, மேலே பார்த்து கீழே தான் தெரியுதே, எதுக்காக மேலே பார்க்கணும்? அந்த குழந்தை மேலே பார்க்கவே பார்க்காது. அதை கழுத்தை பிடிச்சி மேலே பாட்டு அதை பாரு, அதுதான் உண்மையான சூரியன். அப்போதுக்கு அடே உண்மையான சூரியன் அங்கே இருக்குது, நாம் இங்கே பார்த்துட்டு இருக்குமேனு அது புரிஞ்சுக்கும். இவர் அதுதான் சொல்கிறாரு. அந்த 10வது குணம் உடையவரெல்லாம் உண்மையான சூரியன் நம்ம பார்க்க மாட்டோம். பிரதிபிம்பத்தை பார்த்துட்டே நமக்கு சந்தோஷம். இந்த 10வது குணம் கொஞ்சம் உடஞ்சி போகிறதோ அப்போ என்ன மிஞ்சமாக இருக்கிறது உண்மையான சூரியன். அது உண்மையான சூரியன்னு சொல்ல முடியாது. பின்ன பொய்யான சூரியன்றது இல்லே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆகவே எது இருக்குதோ அது இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். பரபிரம்ம தரிசனம் அப்படி தான். அந்த அனுபவம் உண்டாகும். அது என்னன்னு சொல்ல முடியாது. ஜீவாத்மாவின் வாயிலாக பரமாத்மாவை அடையலாம். என்ன அருமையான உதாரணம் இது. ஜீவாத்மா சாதனையும் தவமும் செய்தால் பரமாத்ம தரிசனத்தை பெறலாம். கடைசி குடத்தையும் உடைத்து விட்டால் என்ன இருக்கிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த கடைசி குடம் முடிஞ்சிட்டான். அப்போ சூரியனை பற்றி சொல்கிறா அப்படின்னு சூரியனை பற்றி எப்படி சொல்கிறது? சூரியன் மேலே இருக்கார். இந்த இடத்துல காட்டுறதுக்காக ஒன்றுமே கிடையாது நம்மக்கிட்ட. ஏதோ குழந்தை வச்சுக்கு வந்து மேலெல்லாம் பார்க்க முடியாதுக்கு, கீழே தான் பார்த்துட்ருக்கோம். கீழே ஒன்றுமே இல்லை காட்டுறதுக்கு. அதுக்கு சூரியனை அது சொல்லவே முடியாது. இந்த 10வது குணம் இருக்கிறவரெல்லாம் சூரியன் என்னான்றதுக்கு சிந்தனை செய்வோம். 10வது குணம் போயிடுத்துன்னா சூரியன் என்னான்னு சொல்லவே முடியாது. ஜீவன் முதலில் அஞ்ஞான நிலையில் இருக்கிறார். அவனிடம் இறையுணர்வு இல்லை. அவன் பல பொருட்களை உணர்கிறான், பன்மையை உணர்கிறான். அவனுக்கு ஞானம் வரும்போது இறைவன் எல்லா உயிர்களிலும் இருப்பதை உணர்கிறான். உதாரணமாக காலில் முள் தைத்தால் வேறொரு முள்ளால், ஒரு ஊசின்னு வச்சுக்கோ, அதுவும் வேறு முள் தானே, வேறொரு முள்ளால் அந்த முள்ளை எடுக்கிறோம். அதாவது ஞான முள்ளால் அஞ்ஞான முள்ளை வெளியேற்றுகிறோம். அடுத்ததான அந்த வெளியில் வந்துட்டு இருந்தோம். இந்த ஊசி ஒரு பக்கத்தில் வச்சிடறோம், அந்த முள் தான் உள்ளே வந்து அதை தூக்கி போட்டுடுறோம். அப்போ ரெண்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஞானம் அஜ்ஞானம் ரெண்டும் போயிடும். உண்மையான பிரம்ம ஜானம் ஆடித்தன்னா அவனுக்கு ஞானம் அஞ்ஞானன்றது கிடையாது. ஒன்று தான், அது பரபிரம்மம் தான். அது ஞான வடிவம். அப்போ ஞானம் இருக்கிறதுல அது அஞ்ஞானன்றது இருக்கவே முடியாது. வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த மீறிட்டு எங்கே போச்சுன்ற கேள்வி எழாது. வெளிச்சம் மீறிட்டு எப்படி இருக்க முடியும்? எந்த இடத்துலையும் பார்த்தது கிடையாது. ஆகவே அந்த பிரம்மத்தை அடைந்தவர்கள் அவருக்கு ஞானம் அஞ்ஞானம் இரண்டும் போயிடும். எனக்கு தெரியும்
நான் தெரியும் எனக்கு பிரம்மஜானி ஆயிருக்குதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் பிரம்மை பார்த்துட்டு இருக்கான். பிரம்மஞானம் ஆயிட்டுருக்குன்னு எப்படி சொல்லுவான்? அப்போ தான் அவனுக்கு அஞ்ஞானம் போயிருக்குது. ஓ, என் அஞ்ஞானம் ஒழிஞ்சு போயிடுத்து, எனக்கு ஞானம் உண்டாச்சு. அது ஒரு நொடி. அந்த நொடி போயிடுத்துன்னா அப்புறம் ஞானம் அஜ்ஞானம் இரண்டும் போயிடும். நான் யாரோ அது பரபிரம்மே, அதுதான் ஆயிருக்கேன். நான் ஞானமும் என்னில் கிடையாது, அஞ்ஞானம் என்னில் கிடையாது. எனக்குள்ளே இப்போ நான் 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 என்கிற இந்த பொருள் ஞானம் தான் இருக்குது. அந்த பொருள் ஞானமும் கிடையாது, அஞ்ஞானமும் கிடையாது, ரெண்டுக்கும் அப்பாலது. அது என்னன்னே சொல்ல முடியாது. அடுத்ததான விஞ்ஞான நிலை. இது ரெண்டுக்கும் அப்பால் எந்த நிலை? எது? விஞ்ஞான நிலை கை கூடும்போது அஞ்ஞானம் முள் ஞான முள் இரண்டு முட்களையும் எரிந்து விடுகிறோம். அப்போது இறைவனின் காட்சி மட்டுமல்ல, இரவு பகலாக அவருடன் பேசுவதும் அளவலாவதும் நடைபெறுகிறது. அந்த விஞ்ஞான நிலையிலே இறைவன் கூட நாம் பேசுகிறோம், பண்ணுறோம். அது ஒரு புதிய உலகம். அது யார் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்களோ மற்றும் கேள்விப்பட மட்டும் செய்திருக்கிறார்களோ அவன் அஞ்ஞானி. ஒரு பாலை பற்றி கேட்டிருக்கோம். யார் பாலை கண்டிருக்கிறார்களோ அவனுக்கு ஞானம் வந்து விட்டது. பாலை பார்த்தவனுக்கு ஓ, பால் என்னன்னு புரிஞ்சுது. ஆனால் யார் பாலை உட்கொண்டு அதன் பயனை பெறுகிறார்களோ அவனுக்கே விஞ்ஞானம் வாய்ந்துள்ளது. அப்படின்னா பாலை பார்த்தாலும் ஒன்றும் லாபமாகலை, பாலை கேட்டாலும் ஒன்றும் லாபமாகலை. பாலை சாப்பிடணும். பாலை சாப்பிட்டு கட்டு விட்டால் ஆனந்தம் விஷயம் உடல். அப்போ தான் பால் என்னான்னு நம்ம சொல்ல முடியும். பால் என்னான்னு தெரிஞ்சுதுன்னா அதை சாப்பிட்டு உடம்பெல்லாம் கட்டு விட்டா அப்படின்ட்டு இருக்கானே, அவன் தான் சொல்லுவான் பால்னா இந்த பொருள், இதை சாப்பிட்டா உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அந்த பாலை பற்றி அவன் எவ்வளோ மணிக்கணக்காக சொல்லுவான். ஏன்னா அவன் அதை அனுபவிச்சிருக்கான். அதை போல் விஞ்ஞானியானது தான் இறைவனை பார்த்துருக்கான், இறைவன் கூட பேசியிருக்கான், இறைவன் அவன் கூட பேசியிருக்கான். ஆகவே இறைவன் தான். இறைவனை பற்றி புரிஞ்சுக்கணும்னா இந்த விஞ்ஞானிகள்கிட்ட நம்ம போகணும். குருதேவர் பக்தர்களிடம் தமது நிலையை விளக்குகிறாரா? எழுதுகிறார். அவரை தந்த நிலையே இப்படி ஒரு முறையாக சொல்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். விஞ்ஞானியின் நிலையை வர்ணிப்பதன் மூலம் தமது நிலையை உணர்த்துகிறாரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் ஞானி சாதுவிற்கும் விஞ்ஞானி சாதுவிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஞானியாய் சன்னியாசிகள் இவ்வளோ பேர் இருக்கா, விஞ்ஞானி சன்னியாசிகளும் இருக்க இவ்வளோ பேர். ஞானி சாது உட்காரும் விதமே வேறு. மீசையை சற்று முறுக்கிவிட்டு கொள்வார் அவர். யாராவது வந்தால், என்னப்பா நீ ஏதாவது கேள்வி கேட்டு விரும்புகிறாயா என்று அவரிடம் கேட்பார். என்ன அவருக்கு ஒரு இந்த ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தினுடைய ஒரு சாத்விக அகங்காரம்னு சொல்லுவான். இப்போ நான் பகவானுடைய பக்தன் என்று நான் தம்பட்டடிச்சினேன்னா அதுவும் ஒரு மாதிரி அகங்காரம் தான், நல்ல அகங்காரம். அது சாத்விக அகங்காரம். பீஷ்மருக்கு அந்த மாதிரி சாத்விக அகங்காரம் இருந்துன்னு பெரிய பெரிய வித்வாம்சர்கள்லாம் சொல்லுவான். பீஷ்மர் நான் இந்த மாதிரி சத்தியத்தை பின்பற்றியவன், நான் பிரம்மச்சரியத்தை பின்பற்றியவன். ஆகவே அவருக்கு அது ஒரு மாதிரி சாத்விக அகங்காரம் இருந்தது. அதனால தான் அவருக்கு பகவானை பற்றி தர்மத்தை பற்றி முழுக்க புரிஞ்சிக்கவில்லை, முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார் ஒரு பெரிய வித்வான். எதுக்காக அப்படி முடியவில்லை? அவர் என்ன சொன்னார்? நீ உனக்கு தான் தெரியுமே, இந்த துரியோதனை இவர்கள்லாம் அதர்ம பக்கத்தில் தான் இருக்கா, இவா அதர்மம் தான் செஞ்சின்ட்டுருக்கா. அவர்களுக்கு எதுக்காக நீங்கள் உதவி செய்யணும்? பாண்டவர்கள் தான் தர்மம் செஞ்சின்ட்டுருக்கா. அந்த தர்மத்து பக்கத்தில் நீங்கள் போகணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். இதுக்காக இவங்க உதவி செய்யணுங்கன்னா அவர் சொன்னார், ஐயோ நான் துரியோதனுடைய உப்பு சாப்பிட்ருக்கேன், அதனால நான் அவனுக்கு கடமைப்பட்டுள்ளேன், அவனுக்கு உதவி செய்வதற்காக. அப்படின்னா அவர்
துரியோதனன் அந்த ராஜ்யத்தெல்லாம் நடத்துகிறான். இந்த ராஜ்யத்துக்கெல்லாம் ராஜா துரியோதனன். அவன் எப்படி சொல்கிறானோ அவன் உப்பு சாப்பிட்ருக்கேன் ஆகவே நான் கேட்கணும், அதுதான் தர்மம்னு இவர் சொல்கிறார். ஆனால் இதே நிலையில் அனுமார் ராவணன்கிட்ட போகிறார். ராவணன் கேட்குறான், ஏண்டா என்னுடைய பூங்கால் நுழைஞ்சி எல்லாத்தையும் பழமெல்லாம் சாப்பிட்டேன், அவன் திருடா அப்படின்னு கேட்டான். திருடா? யார் திருடர்? நீங்கள் தான் திருடர். அது எப்படி அப்படின்னா, எல்லாம் இந்த உலகமெல்லாம் ஸ்ரீராமுக்கு சேர்ந்தது, யாரும் ஒத்து கிடையாது, அவருக்கு சேர்ந்தது, அவருடைய தாசன் நான். அதனால் என்னுடைய எஜமானுடைய பூங்கால் அவர் கொடுத்துருக்க பழத்தை எனக்கு சாப்பிட்றதுக்கு அதிகாரம் உண்டு. என் பழத்தை நான் சாப்பிட்டேன், உன் பழத்தை சாப்பிட நான் திருடன் கிடையாது. பாருங்க, இவருக்கு தர்மம் தெரியும். ஏன்னா இவருக்கு அந்த சாத்விக அகங்காரம் கிடையாது. அனுமார் ரொம்ப உயர்ந்த மனுஷன், அவருக்கு ராவனை விட்டு அகங்காரம் வேறு கிடையாது. அதனால் ராவணன் கேட்டவுடனே, ஏண்டா என்னுடைய பூங்காவில் நீ போய் நுழைஞ்சே பழம் சாப்பிட்டேன், உங்களுடைய பூங்கா எங்கே இருக்கிற உலகமெல்லாம் ராமச்சந்திரன், அவருடைய பூங்கா அவனுக்கு குத்தகை கொடுத்துருக்காரோ என்னவோ தெரியாது, நீ அதுக்கு எஜமானம் கிடையாது. நேராக சொன்னார். 2 பேரும் மகான்கள். ஆனால் இவருக்கு கொஞ்சம் சாத்விக அகங்காரம். நான் உண்மை சொல்கிறவன், நான் பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி விரதத்தை பின்பற்றியவன், இந்த மாதிரி ஒரு அகங்காரம் இருந்ததுனால முழுமையான உண்மை இவருக்கு தெரியாது போயிடுது. அனுமாருக்கு அது தெரிஞ்சு போச்சு. முழுமையான உண்மை உலகமெல்லாம் இறைவனை சேர்ந்தது, நாமெல்லாம் அவனுடைய தாசர்கள், அவன் ஒத்தந்தான் எஜமான். ஸோ இப்படி யாராவது வந்தால் இந்த ஞானி கேட்கணும், என்னப்பா இது அவனுக்கு கேள்வி இருக்குதா, அவனுக்கு ஒரு சாத்விக அகங்காரம் உண்டு. நான் பிரம்மஜானம் எனக்கு உண்டே இருக்குது, இவன்கிட்ட வேண்டினான்னா இவனுக்கு சொல்லலாம் நான், அதுக்கு என்ன அவனுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா அப்படின்னு கேட்பான் ஸ்ரீராமன். ஆனால் எப்போது இறைவனை கண்டு அவருடன் பேசிக்கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி சாதுவின் இயல்பே தனி. அவர் சில சமயம் ஜடம் போல், சில சமயம் பிசாசை போல், சில சமயம் குழந்தை போல், சில சமயம் பைத்தியத்தின் போல் இருப்பார், சில சமயம் சமாதியில் ஆழ்ந்து புற உணர்வை இழந்து ஜடம் போல் ஆகிவிடுவார். இப்படி நிறைய ஞானிகள் பற்றி, விஞ்ஞானிகள் பற்றி, ஞானம் விஞ்ஞானம் இப்படி தரத்தரமாக எப்படி நமக்கு சொல்லணுமோ அதை இன்னும் நிறைய சொல்ல போகிறார். அடுத்த பிரசங்கத்தில் நாம் அதை பார்ப்போம். நிரஞ்சனம் நித்யவனந்தரூபம் பக்தானுகம்பாதிருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமஹ.